தொடுதிரை மடிக்கணினி இணையம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வு காய்த்தமார்க்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, டிஎன் டெட் ஜூன் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெற்ற பணியில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கான உறுதிப்படுத்துகின்ற ஆசிரியர் தகுதி தேர்வு நடந்து முடிந்தது. அதனுடைய ஒரிஜினல் கொஸ்டினை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த 3 எபிசோட்களை 140 கொஸ்டின்களை முதல் பேப்பரில் பார்த்துருக்கோம். இந்த பேப்பருடைய தொடர்ச்சி தொடர்ந்து 2வது பேப்பரையும் பார்ப்போம். இந்த 130வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மான்செஸ்டர் இப்பொழுது அகமதாபாத்னு சொல்றா, ஆனால் இங்கே மும்பைன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் பருத்தாளிகள் செறிந்து காணப்பட மான்செஸ்டர்னு அழைக்கிறாங்க. அப்போ என்ன பொறுத்தவரை இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, கூற்றும் காரணமும் தவறும் கூட சொல்லலாங்க ஆன்சர். ஏன்னா அகமதாபாத் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இது சி கூட வரலாம். சி வர்றதுக்கான வாய்ப்பு அசம்ஷன் தான். ஏன்னா அகமதாபாத் தான் இந்தியாவின் மான்செஸ்டர், காட்டன் போலீஸ் தான் மும்பை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர், நார்த் இந்தியாவில் மான்செஸ்டர் கான்பூர். அப்போ இங்கே மும்பையை மட்டும் கொடுத்துருக்குறா. அப்போ ஆன்சர் சி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மும்பை கிடையாது, என்னது அகமதாபாத் தான் இந்தியாவின் மான்செஸ்டர். 140வது கொஸ்டின் பாருங்க. 100 பொறுத்து கேட்குற சமூக அபிவிருத்தி திட்டம் 1952, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952. அப்புறம் தேசிய நீட்டிப்பு சேவை நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 1953. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1950. உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தம் ஆன்சர் 1957. இப்போ ஆன்சர் வாஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 140க்கு பி. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 52, நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 53, மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆக்ட் 1950, ரிஃபார்ம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் 57. அப்போ ஆன்சர் வாஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 140 பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 141 கீழே 2 வாக்கியங்கள் கொடுத்திருக்கிறார். கூற்று 1 பாருங்க. சரிவிகித உணவு சரியான உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் மனநலத்திற்கு உதவுகிறது. எஸ், பேலன்ஸ் டயட். அப்போ சரிவிகித உணவு சரியான உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் மனநலத்திற்கும் உதவுகிறது. ஃபர்ஸ்ட் வளர்ச்சிக்கு, உடல் வளர்ச்சிக்கும் மனநலத்திற்கும். அதே ரெண்டுமே சரியான உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் மனநலத்திற்கும் உதவுகிறதா. ரெண்டுமே கரெக்டு. ஏ கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு, கரெக்டான எக்ஸ்பிளேஷனும் கரெக்டு. இப்போ ஆங்கிலத்தில் கவனிங்க. பேலன்ஸ் டயட் கண்டெயின் அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஆல் த நெசசரி நியூட்ரியன். இட் ஹெல்ப் ப்ராப்பர் growth அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். இங்கிலீஷில் அழகாக கொடுத்துருக்குறா. அப்போ ஆன்சர் வாஸ் ஏ. அப்போ போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் ஏ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அப்போ 141க்கு ஏ என்பது சரியான விட. 142 பாருங்க. பின்வருவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. அதாவது தவறானது கொடுத்துறதுல டராக்சம் அபிசினவல் தாவரத்தில் ஒரு பகுதி ஒளிக்கேற்ப தன் துலங்களை வெளிப்படுத்துவது ஒளியுறு வளைதல் எனப்படுமா? அது கரெக்டு. தொட்டாசினிங்கி தாவரத்தில் இலைகள் தொடுதல் மூலமாக ஏற்படும் விளைவு நடுக்கமுறு வளைதல் ஆகும். கரெக்டு. அதே மாதிரி துளிப் தாவரத்தின் மலர்கள் வெப்பநிலைக்கேற்ப தன் துலங்களை வெளிப்படுத்துவது வெப்பமுறு வளைதல்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்டு. வேறானது எதிர்ப்புவி சார்புடையதை, அதே மாதிரி நேர் ஒளி சார்பிற்காக உள்ளது என்பது தப்பு. அப்போ இங்கே தவறானது கேட்டிருக்காங்க. 142க்கு சி. The taxicum officially the movement of part of plant responsible light known as photonory. The movement of Mimosa pudica leaves respond to the touch is known as thigmonostomy. Correct. The movement of tulip flower is associated with the change in temperature and in no thermonostomy. அதுவும் கரெக்ட். The root system negatively geotrophic and positively phototrophic. ரூட் சிஸ்டம் அப்படியே இன்டர்சேஞ்ச். அப்போ தப்பு. சி ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் வாஸ் சி. இங்கே ராங் கேட்டு தான், இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. 143 பாருங்க. 1857ஆம் ஆண்டில் புரட்சியில் கலந்து கொண்டவரில் மிகவும் துணிச்சலாக ஆங்கில வரலாற்றாக கூறுவர் ராணி லட்சுமிபாய். who was the bravest leader of the great revolt of 1857 by British historian ராணி லட்சுமிபாய். ஜான்சி ராணி லட்சுமிபாய். கங்காதர் ராவ் அவருடைய ஹஸ்பண்ட் இறந்துருவார். வாரிசு இழப்பு கொள்கைகள் மூலம் அவருடைய நாட்டை, அதோடைய பகுதியை அப்போ யார் வெல்லோஸ்லி இணைத்துப்பார். அதனால அதிருப்தியாக இருந்தவங்க கிரேட் ரெவல்யூட்டில் 1857ஆம் ஆண்டு புரட்சியில் கலந்து கொண்டு துணிச்சலாக போராடி இடையில ரோஸ் என்பவரால் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் கொள்றாங்க. அப்போ 1143 ஆன்சர் ராணி லட்சுமிபாய். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அடுத்த 144 பார். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு வளர்ந்த மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு 15 முதல் 18 மூச்சு உள்ளே இழுக்கிறானா. அப்ப ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். and an average adult human being at rest breathe in and out 15 to 18 times. B is the correct. 145 பாருங்க. அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம், உலக சர்வதேச அகிம்சை தினம். மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். மே 1 உழைப்பாளர் தினம். அப்ப ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, மார்ச் 22 வாட்டர் டே, நவம்பர் 1 local governance, May 1 Labor Day. Answer was A is the correct answer. A is the correct answer. 146 பாருங்க. தவறான ஒன்றை தேர்ந்தெடுங்க. இந்திய பெருங்கடலில் ஆழமான பகுதி ஜாவா, கரெக்ட். இந்தோனேஷியாவில் இருக்கு. பசிபிக் பெருங்கடலில் ஆழமான பகுதி மரியானா அகழி, கரெக்ட். தென் பெருங்கடலில் ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழி, கரெக்ட். அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆழமான செயின்ட் லெலினா அகழி, தப்பு. இதுதான் தப்பு. இங்க என்ன கேட்கிறா, தவறான ஒன்று கேட்கிறா. 6th ஜாகிரபியில் ஃபர்ஸ்ட் லெசனில் போய் பாருங்க. ஆன்சர் வாஸ் 146க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் அட்லாண்டிக் ஓஷன் இஸ் செயின்ட் ஹெலனா ட்ரென்ச் என்பது தவறு. மதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறா. 147 லிஸ்ட் கொடுத்துருக்கா பாருங்க. குட்டாலம்பட்டி, குட்டாலம்பட்டி எங்கே இருக்குன்னா மதுரை. கிள்ளியூர், கிள்ளியூர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம். கேத்ரின், கேத்ரின் எங்கே இருக்குன்னா நீலகிரி. செங்குபதி கோயம்புத்தூர். அப்போ ஆன்சர் ஏ. இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, வாட்டர் ஃபால்ஸோட பொறுத்துக்க சொல்கிறாங்க. குட்டாலம்பட்டி மதுரை, கிள்ளியூர் சேலம், கேத்ரின் நீலகிரி, செங்குப்பட்டி கோயம்புத்தூர். ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 147க்கு ஏ. 50வது கீழே கொடுக்கல பதங்களில் எது சரியாக இணைப்பெற்றுள்ளன பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் கரெக்ட்லி பாருன்னா ஜிம்னோஸ்போம். ஜிம்னோஸ்போம் ஆஃப் சீட்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ் வித் ஃப்ரூட். விதைகள் கனிகளாக சூழப்பட்டிருக்காதான். அப்போது 150க்கு பி. அப்போ இதுவரை நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேப்பருக்கு வந்து வாட் இஸ் அ கன்க்ளூஷன் என்று பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாம் கேள்விகள் எங்கேருந்து வந்திருக்குன்னா நீங்கள் அழகாக மீண்டும் இதே மாதிரி ஒரு டெட்டு தேர்வை சந்திக்கிறவர்கள் இந்த வினாத்தாளிலிருந்து கிடைக்கிற அனுபவம் என்னென்னா 3லிருந்து 8ஆம் வகுப்பு வரை சமூக அறிவியல் பாடத்தை படிக்கணும். சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ். 2வது 3லிருந்து 8 வரை தமிழ் பாடம், தமிழ் மொழி பாடம். அதே 3லிருந்து 8 வரை கணக்கு பாடம். அதே 3லிருந்து 8 வரை ஆங்கில பாடம். இதை நீங்கள் படிச்சிருந்தீங்களன்னா கேள்விகள் அனைத்துமே எக்ஸப்ட் இந்த சைல்டு டெவலப்மெண்ட்டை மட்டும் கிடையாமல் எல்லாமே எஸ்சிஆர்டி சமச்சீர் எஸ்சிஆர்டி சமச்சீர் புத்தகத்தில் தான் கேள்வியே வந்திருக்கு. 100% கேள்வி வந்து புத்தகத்தில் தான் படிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த நூல்வெளி என்று சொல்கிறப்பன்ற பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. சைக்காலஜிக்கு நீங்கள் படிக்க வேண்டியது கல்வி உளவியல். கல்வி உளவியல் நாகராஜ் புத்தகத்தை மட்டும் நீங்கள் வாசித்திருந்தீங்கன்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஒரு 15-20 கொஸ்டினை நீங்கள் போட்டிருக்கலாம். அப்போ கேள்விகள் கடினம் என்பதை விட புத்தகத்தை வாசித்தவர்கள் அழகாக பண்ணியிருப்பாங்க. இதனுடைய தொடர்ச்சி நாம் இப்போது 2வது பேப்பர் பார்க்க போகிறோம். அதாவது பேப்பர் 1 முடிஞ்சு பேப்பர் 2 அதில் குறிப்பாக வந்து பாருங்கள். இந்த பேப்பர் 2லையும் அதே தான். 150 கேள்விகள் 150 கேள்விகள் 150 கொஸ்டின் நம்மளுக்கு இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க், நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜி போயிடலாம். நம்ம கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதில் பாரு அனுமானம். ஒவ்வொரு நபர் உண்மை அல்லாத ஒன்றை பார்க்கிறார். உண்மை அல்லாத ஒன்றை பார்க்கிறாராம் அல்லது கேட்கிறார். அப்போ இது மாயை என்பது யதார்த்தத்துடன் ஒத்து போகாத ஒரு புலன் காட்சி. மாயை அப்போ என்னன்னா உண்மை அல்லாத ஒன்றை பார்க்கிறார் அல்லது கேட்கிறாருன்னா அது வந்து பார்த்தோன்னா தவறு. தவறு இங்கே வந்து நம்மளுக்கு தவறு. ஆனால் மாயை என்பது யதார்த்தத்துடன் ஒத்து போகிற ஒரு புலன் காட்சி, கரெக்ட். அப்போ ஆன்சர் வாஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 1க்கு டி என்பது சரியான விடை. டி என்பது கரெக்ட். 2வது கேள்வி பாருங்க. கல்வி பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கொள்கையில் பிரிவினை எவை? அதாவது which of the following are principle for the selection of technology for educational use? அப்போ என்னென்ன வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து appropriateness, 2வது authenticity,
மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். அப்போ ஏபிடி இஸ் அ சி, ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கல்வி பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கொள்கையில் பிற்பனை அவைனா ஒன்று பொருத்தத்தன்மை, ரெண்டாவது நம்பகத்தன்மை, மூன்றாவது ஆர்வம். அப்போ ஆன்சர் வாஸ் ஏ. ரெண்டாவதுக்கு ஏ என்பது சரியான விடை. மூன்றாவது கேள்வி பாருங்க, இது ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின். இரு காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன், குழு காரணி கோட்பாடு எல் தாரஸ்டோன், பல்காரணி கோட்பாடு இஎல் தாரண்டைக், முக்காரணி கோட்பாடு ஸ்டெரன்பர்க். அப்போ ஆன்சர் வந்து சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. டூ ஃபேக்டர் தேரி ஸ்பியர்மேன், வேரஸ் குரூப் ஃபேக்டர் தேரி எல் த்ரோஸ்டோன், மல்டி ஃபேக்டர் தேரி பிஎல் தாரண்டிக், வேற த்ரீ ஃபேக்டர் தேரி ஸ்டெரன்பர்க். ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மூணாவதுக்கு சி என்பது சரியான விடை. மூணாவதுக்கு சி, பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் முக்கியத்துவம் எது கொடுக்கணும், சிலபஸ் அண்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர். மூணுக்கு ஆன்சர் சி என்பது சரியான விடை. 4 பாருங்க, மனவிலக்கம் பெற்ற பெற்றோர்கள் பிரிதொரு துணையுடன் உடன் உறைவு முறையிலோ மறுமண முறையிலோ வாழ தலைப்படும் போது அவர்களின் குழந்தைகள் பின்வரும் எந்த குடும்ப பாணியை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும்? When divorced parent enter new relationship through cohabitation or remarriage, children must adopt to which of the family style of given below? Na answer வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு குடும்பம், that mean blended family. அதே நேரத்தில் மறுகட்டமைப்பு குடும்பம், that mean நம்ம reconstituted family. அப்போ A and D, C is the correct. கலப்பு குடும்பமாகவும் மறுகட்டமைப்பு குடும்பமாக இருக்கலாம். அப்போ ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த்துக்கு வந்து சி இஸ் த கரெக்ட். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, கற்பித்தல் இயந்திரம் முக்கியமான ஒரு தொழில்நுட்ப கருவி. அதன் மூலம் எளிமையாக தொடர்ந்து வலுவூட்டுவதால் விருப்பத்தக்க நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அப்போ தொடர்ச்சியான வலுவூட்டுதல் மூலம் நடத்தையை நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ச்சியான மூலம் நடத்தையை வடிவமைக்க முடியும். அதை மனித ஆசிரியர் மூலம் ஏற்படுத்தலாம். ஏ என்பது சரி, ஆர் என்பது தவறு. ஏ கரெக்ட். கற்பித்தல் இயந்திரம் முக்கியமான ஒரு தொழில்நுட்ப கருவி. அதன் மூலம் எளிமையாக தொடர்ந்து வலுவூட்டுவதால் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண விருப்பத்தக்க நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சரி, ஆனால் தொடர்ச்சியாக வலுவூட்டுதல் மூலம் நடத்தையை வடிவமைக்காதை மனித ஆசிரியர் மூலம் செய்யலாம் என்பது தவறு. அப்போ ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட். ஏ என்பது சரி, ஆனால் ஆர் என்பது தவறு. அப்போ ஆங்கிலத்தில் த டெக்னாலஜி மெஷின் இஸ் எசென்ஷியலி a technology aid which can provide easily to continuous reinforcement for modification of desirable behavior. Correct. The behavior can be shaped by the using continuous reinforcement which can provided by human teacher. இதான் wrong answer. அப்போ A correct, C is the wrong. அடுத்த ஆன்சர் பாருங்க. 6வது கொஸ்டின், கீழே 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று அனுமானம், அதாவது உள்ளடக்குதல் என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை, அது ஒரு சிறப்புரிமை அல்ல. இன்க்ளூஷன் இஸ் எ பேசிக் ஹியூமன் ரைட் அண்ட் நாட் ஏ ப்ரிவிலேஜ். கரெக்ட், நாட் ஏ ப்ரிவிலேஜ். அப்போ உள்ளடக்குதல் என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை. அப்போ 2வது பாருங்க, காரணம் பன்முகத்தன்மை கொண்ட கற்றல் சூழலை அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் நிவர்த்தி செய்வதே உள்ளடக்கத்தின் அடிப்படை. அப்போ ஏவும் ஆரும் கரெக்டு, ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். த பேசிக் philosophy of inclusion is based upon addressing this diversity present in learning environment that are effective and beneficial to all. அப்போ both A and R correct, but R is a correct explanation of A. அப்போ answer was A is the correct answer. 6th கொஸ்டினுக்கு A என்பது சரியான விடை. 7வது கொஸ்டின் பாருங்க, கீழே 2 கூற்று தொடர்ச்சியற்ற கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் கோட்பாடுகள் வளர்ச்சி நிலைகளில் நடைபெறுவதாக கருதுகின்றனர். கரெக்ட், தொடர்ச்சியற்ற டிஸ்கண்டினியூ, அதாவது கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் கோட்பாடுகள் வளர்ச்சி நிலைகளில் நடைபெறுவதாக கருதுகின்றனர். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் இந்த சிந்தித்தல், உணர்தல், நடத்தை, தரம் சார்ந்த மாற்ற நிலைகளின் குணங்களாகும். அதுவும் கரெக்டு, இரண்டுமே கரெக்ட். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 7வதுக்கான ஆன்சர் ஏ. அதாவது theory that accept the discontinuous perspective view development as a taking place in a stage.
The stage of qualitative change in thinking, feeling, behaving that characteristics of specific period of development. அப்போ both statement 1 and 2 is a correct answer. அப்போ 7th A is the correct answer. 8th question பாருங்க. ஒரு ஆசிரியர் தொடர்ந்து அவராகவே கற்காவிட்டால், ஒரு ஆசிரியர் தொடர்ந்து அவராகவே கற்காவிட்டால் அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது. ஒரு விளக்கு தொடர்ந்து ஒளிரவிட்டால் வேறு ஒரு விளக்கை ஒளிர வைக்க முடியாது என்று கூறியவர் அவர்தான் சாந்தி நிகேதன். சாந்தி நிகேதன் என்று அழைக்கப்படுகின்ற விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டியை தோற்றுவித்த இயற்கை கவிஞர், இந்தியாவின் நோபல் ஆசிரியர், முதல் நோபல் ரவீந்திரநாத் தாகூர் இல்லையா? The teacher can never truly teach unless he is still in learning himself. அப்போ அதான் சொல்லுவாங்க கான்செப்ட், learn to learn, learn to teach and learn to educate. அப்போ டீச்சர் கேன் நெவர் ட்ரூலி டீச் அன்லெஸ் இஸ் ஸ்டில் லேர்னிங் himself. A lamp can never light another lamp unless is continue to develop in own flame. Who said na? Rabindranath Tagore, founder of Visva Bharati Shanti Niketan, Kolkata. 8th C is the correct answer. C என்பது சரியான விட. 9th question, திரவ நுண்ணறிவு என்பது நாம் வாழ்நாள் அனுபவத்தில் சேமித்து வைக்கும் திரட்டப்பட்ட அறிவை குறிக்கிறதா? திரவ நுண்ணறிவு, that means fluid intelligence refer to accumulate knowledge, that is information we stored over the lifetime of experience. Statement 2, fluid intelligence seem decrease slowly with age. திரவ நுண்ணறிவு வயதுக்கேற்ப மெதுவாக குறைவது போல தெரிகிறதா? அப்போ திரவ நுண்ணறிவு என்பது வாழ்நாள் அனுபவத்தில் சேமித்து வைக்கும் திரப்பட்ட அறிவு என்பது தப்பு. ஆனால் இது குறைய வாய்ப்பு இருக்கான். இப்போ கூற்று 1 தவறானது, கூற்று 2 சரி. அப்போ ஆன்சர் 1 இஸ் ராங், இன்கரெக்ட், 2 வந்து கரெக்ட். அப்போ ஆன்சர் வாஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9வதுக்கு டி என்பது சரியான விட. 10வது கேள்வி பாருங்க. பின்வரும் கொள்கைகள் மற்றும் சட்டங்களை கால வரிசைப்படுத்தி ஒழுக்கப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து தேசிய ஆசிரியர் ஆணையம், முதல்ல தேசிய ஆசிரியர் ஆணையம், 2வது வந்து தேசிய கல்விக் கொள்கை, 3வது வந்து பார்த்தோன்னா தேசிய அறிவு ஆணையம், இதுதான் குழந்தை மற்றும் இலவச கட்டாய கல்வி 2009, இதுதான் வந்து லாஸ்ட். அப்போ பாருங்க 4D, அப்புறம் 2-3A, சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் டீச்சர், 2வது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், குறிப்பாக வந்து பார்த்தோன்னா 1966, 68களில் கோத்தாரி கமிஷன், 2வது புதிய தேசிய கொள்கை, இப்போ 1966, 68, அப்புறம் 86, 3வது 2000, இப்போ போட்டாங்க 2020. அப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் டீச்சர், நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் செகண்டு, 3வது நேஷனல் நாலேஜ் கமிஷன், 4வது ரைட் டு எஜுகேஷன். இப்போ ரீசெண்டாக 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட கட்டாய குழந்தைங்களுக்கு கல்வி தரணும். அது வந்து பார்த்தோன்னா 2002 11வது அடிப்படை கடமையாக கூட சேர்த்துருக்குறாங்க. அப்போ ஆன்சர் 4231, சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி 10வதுக்கு சி என்பது சரியான விட. 11வது பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டில் எவை கவனத்தின் உள் தீர்மானங்கள் ஆகும்? கவனத்தில் உள் தீர்மானம், உள்ளுணர்வு, புதுமை கிடையாது, இன்னோவேஷன் கிடையாது, நோக்கங்கள், உடல்நிலை. அப்போ கவனத்தில் அதாவது கவனத்தில் உள் தீர்மானம், ஏ உள்ளுணர்வு இருக்கும், 2வது நோக்கம், உடல்நிலை. ஆன்சர் வாஸ் டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்டர்னல் டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டென்ஷன், இன்ஸ்டிங்ஸ், மோட்டிவ்ஸ், physical state, novelty இல்லை, புதுமை கிடையாது. அப்போ ஆன்சர் டெல்லி, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏசிடி ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12வது கொஸ்டின். 2 கூற்றுகள் கீழே கொடுத்திருக்காங்க. பழக்கப்படுத்துதல் என்பது மூளை மாறி வரும் தகவல்களை கையாளும் விதமாகும். அதே மாதிரி மாறாத தூண்டலுக்கு உணர்திறன் ஏற்பி செல்கள் குறைவான எதிர்வினை ஆற்றுகின்றன. மாறாத தூண்டலுக்கு உணர்திறன் ஏற்பி செல்கள் குறைவான. அப்போ பழக்கப்படுத்த மூளை மாறி வரும் தகவலை கையாளும் விதமா? தப்பு. 2வது மாறாத தூண்டலுக்கு உணர்திறன் ஏற்பி செல்கள் குறைவாக, கரெக்ட் இது. அப்போ கூற்று 1 தப்பு, கூற்று 2 கரெக்ட்னா ஆன்சர் வாஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கூற்று 1 சரியானதல்ல, ஆனால் கூற்று 2 சரி. அப்போ ஆங்கிலத்தில் த ஹாபிடேஷன் இஸ் த வே த பிரைன் டீல் வித் சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன். ஹாபிடேஷன் த வே டு பிரைன் டீல், சேஞ்ச் ஆகுமா? தப்பு. த சென்சரி ரிசெப்டார் செல் பிகம் லெஸ் ரெஸ்பான்ஸ் டு அன் அன்சேஞ்சிங் ஸ்டிமுலி. அப்போ ஆன்சர் வாஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12க்கு டி என்பது சரியான விடை. 13 பாருங்க. தம்மை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய பகுதி நமது ஆளுமை பண்புகள் என்பதை பற்றி உணர்வை வளர்த்துக் கொள்வதாகுமா? கரெக்ட்.
தம்மை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய பகுதி தான் ஆளுமை பண்புகள் என்பதை பற்றிய உணர்வை வளர்த்துக் கொள்வதாம். இரண்டாவது, ஆளுமை என்பது ஒரு நபர் பல்வேறு சூழ்நிலையில் வெளிக்காட்டும் நடத்தை முறைகள் அல்லது அந்த நடத்தை முறைகளுக்கு வழிவகுக்கும் நபரின் உளவியல் பண்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ரெண்டுமே கரெக்டு, ரெண்டுமே கரெக்டான விளக்கம் கூட. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13க்கு ஏவா என்னன்னா, a major part of coming to understand ourselves is developing a sense of whatever personality characteristics are, because the personality include the behavior pattern a person shows across situation or the psychological characteristics of the person that lead to those behavior pattern. Both are the correct statement. அப்போ A is the correct answer. 13க்கு வந்து A. 14வது கொஸ்டின் பாருங்க. பியாஜெட்டின் உணர்ச்சி இயக்க நிலைகளின் துணை நிலைகளை கால வரிசையில் கேட்குறா. அப்போ கால வரிசையில் முதல்ல என்னவா, ஃபஸ்ட்டு வந்து பிரதிபலிப்பு வடிவமைப்பு 1, இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது முதன்மை சுழற்சி, முதன்மைக்கு அப்புறம் இரண்டாம் சுழற்சி எதிர்வினை. எஸ். நாலாவது தான் இரண்டாம் நிலை சுழற்சி எதிர்வினையின் ஒருங்கிணைப்பு. அப்போ ஆன்சர் CBADA. ஆன்சர் வாஸ் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்டிவ் ஸ்கீம், ரெண்டாவது பிரிமரி சர்க்குலேஷன், மூணாவது செகண்டரி, அப்புறம் 4. ஆன்சர் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14க்கு C என்பது சரியான விடை. 15 பாருங்க. கண் சிமிட்டல். கண் சிமிட்டல் என்பது குழந்தை வலுவான தூண்டிலிருந்து பாதுகாக்கிறது. கண் சிமிட்டல். அப்போ ஏக்கு 4. வேறு ஊன்றல் என்பது குழந்தைகளுக்கு முளைக்காம்பு கண்டுபிடிக்க உதவுகிறது. அப்போ பிக்கு 3. உறிஞ்சுதல் என்பது உணவளிக்க அனுமதிக்கிறது. உணவளிக்க அப்படின்னா 1. மொரோ என்பது குழந்தை தாயிடம் ஒட்டிக்கொள்ள உதவுகிறதா. அப்போ 2. 4 3 1 2. 4 3 1 2. ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி என்பது சரியான விடை. பை பிளிங்க். ஐ பிளிங்க் என்பது protect from infant from strong stimuli. 4. ரூட்டிங். help the infant find the nibble. sucking permit feed. மோரோ வந்து இது. அப்போ ஆன்சர் வாஸ் ஆன்சர் 4 3 1 2. 4 3 1 2. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15க்கு பி என்பது சரியான விட. 16 பாருங்க. ஆளுமை வளர்ச்சியில் அமைந்த பின் வரும் உள பாலியல் நிலைகளை ஒழுங்குபடுத்துக. வாயு சார்பு நிலை ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆனல் ஸ்டேஜ், மூணாவது வந்து பாலிக் நிலை, நாலாவது உள்ளார்ந்த நிலை, பாலிக் நிலை, உள்ளார்ந்த நிலை, சி பிறப்புறுப்பு நிலை. அப்போ ஆன்சர் DEBAC. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16க்கு சி என்பது சரியான விட. ஆளுமை வளர்ச்சியில் அமைந்த பின்வரும் உள பாலியல் நிலைகளில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா வாய் சார்பு நிலை, ரெண்டாவது குத நிலை, மூணாவது பாலிக் நிலை, நாலாவது பிறப்புறுப்பு நிலை, ஐந்தாவது உள்ளார்ந்த வளர்ச்சி நிலை. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் வந்து ஓரல் ஸ்டேஜ், ரெண்டாவது ஆனல் ஸ்டேஜ், அப்புறம் வந்து பார்த்தோன்னா பேலிக் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் லேட்டன்ஸ் ஸ்டேஜ், லாஸ்ட்டாக தான் ஜெனிட்டியல் ஸ்டேஜ். இது கடைசி 5th. அப்போ ஆன்சர் சி. 17 பாருங்க. படைப்பாற்றலை வளர்ப்பது, அறிவு பகர்தல். இந்த பாஸ்டிங் கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா பிரெயின் ஸ்ட்ரோமிங். வேற வந்து வாலில்லாவின் படைப்பாற்றல் செயல் 4 நிலைகள். அரியட்டில் படைப்பாற்றல் கோட்பாடு முதன்மை மற்றும் 2 நிலை செய்பறை. படைப்பாட்டின் பண்புகள் சாகச இயல்பு கொண்டவ. அப்போ ஆன்சர் வாஸ் பி இஸ் த கரெக்ட். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாஸ்டிங் கிரியேட்டிவிட்டி, பிரெயின் ஸ்ட்ரோமிங். வேறஸ் வந்து பார்த்தோன்னா வாலஸ் ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி 4 ஸ்டேஜ். arity theory of creativity, primary and secondary process. Whereas characteristics of creativity, adventure. அப்போ ஆன்சர் வாஸ் பி. 17க்கு பி என்பது சரியான விட. அடுத்து பாருங்க. 18 பாருங்க. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கவனம் என்பது ஒரு செயல்முறை அல்லது செயல்பாடாக நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. கரெக்டு. கவனம் என்பது ஒரு செயல், அட்டென்ஷன். அப்போ அட்டென்ஷன் இஸ் பெட்டர் அண்டர்ஸ்டூட் ஆக்ட் ஆஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். கரெக்டு. கவனம் என்பது விரும்பிய முடிவுகளை அடைவதற்கு ஒரு தலைப்பு, பொருள் நிகழ்வின் மீதான கவனக்குவிப்பு செய்தல், கவனிக்கும் செயல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. எல்லாத்தையும் கரெக்ட்.
ரெண்டுமே கரெக்டு, கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கூட. ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட். கவனம் என்பது விரும்பிய முடிவுகளை அடைவதற்காக ஒரு தலைப்பு பொருள் நிகழ்வின் மீதான கவனிப்பு செலுதல். அப்போ கவனிக்கும் செயல் ஆகியவற்றை உள்ளடக்கியதான் கவனம். ஏன் என்றால் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. ஏ இஸ் த கரெக்ட். அப்போ இங்கே பாருங்கள், attention is a better understood as an act as a process of function because attention involve the act of listening, concentrating on the topic, object or even for the attainment of desired result. அப்போ ரெண்டுமே கரெக்ட். A is the correct but a correct explanation of A and R. அடுத்த கொஸ்டின் பாருங்க 19. கற்பவர் சார்ந்த காரணி. கற்பவர் சார்ந்த காரணி எது என்றால் அடைவு ஊக்கம். கற்பவர் சார்ந்த காரணி அடைவு ஊக்கம். ஏக்கு 3. ஆசிரியர் சார்ந்த காரணி. ஆசிரியர் சார்ந்த காரணி எது என்றால் ஆளுமை கூறுகள் மற்றும் நடத்தை. ஆசிரியர்னா ஆளுமை, பர்சனாலிட்டி. பாடம் சார்ந்த காரணி என்றால் கற்றல் சூழல் மற்றும் வளாகம். பாடம் சார்ந்த காரணி கற்றல் அனுபவம். அப்போது பார்த்தீங்கன்னா கற்பவர் சார்ந்த காரணி அடைவூக்கம், ஆசிரியர் சார்ந்த காரணம் ஆளுமை கூறு 2, பாடம் சார்ந்த காரணம் கற்றல் அனுபவம், செயல்பாட்டு சார்ந்த காரணம் என்றால் கற்றல் சூழல் வளாகம். 3, 4, 1, 2 ஆன்சர் D is the correct answer. Yes, D is the correct answer. 3, 4, 1, 2. Learner related factor, achievement motivation. Teacher related factor, personality and trait of behavior. அப்போ 3, 4. Content related factor, learning experience 1. Process related factor, learning environment and resource 2. அப்போ answer was D is the correct answer. Okay, அடுத்த கொஸ்டின் பாருங்க 20th கொஸ்டின். குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு. குறிப்பிட்ட கற்றல் குறைபாடுனா தனிநபருக்கு உள்ளார்ந்த கற்றல் மற்றும் அறிவு சார்ந்த கோளாறு. அப்போ ஏக்கு 4. ஆட்டிசம். ஆட்டிசம் என்றால் ஆட்டிசம் என்பது தொடர்புகள் மற்றும் சமூக நடத்தையில் வரம்பு. 4க்கு 1. பெருமூளைவாதம். பெருமூளைவாதம் என்றால் உடல் அசைவையும் தசை இயக்கங்களும் பாதிக்கப்பட்ட நாட்பட்ட நிலை. அப்போது சிக்கு வந்து 2. கவனக்குறைவு மிக்க இயக்க கோளாறு. அது வந்து என்னன்னா ஒருவருடைய செயல் நடத்தை மற்றும் பணிகளை செயலாதானது அவரது வளர்ச்சிக்கு பொருத்தமாக ஒழுங்குபடுத்த முடியாத கோளாறு. அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னா 4, 1, 2, 3. 4, 1, 2, 3 எங்கே வருது? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி தான் சரியான விடை. 4, 1, 2, 3. Specific learning disability, disorder of learning and cognition that are interesting to the individual. Autism, limitation in communication and social behavior. Whereas cerebral palsy, chronic condition affecting the body movement and muscle coordination. அப்போ 4, 1, 2, 3. Answer was C is the correct answer for 20th question. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. கீழ்நிலை மன தூண்டல்களுக்கும் மேல்நிலை மனத்தின் கோரிகளுக்கும் இடையில் ஈகோவின் மத்தியஸ்த பங்கை எரிக் எரிக்சன் நிராகரித்திருக்கிறார். எரிக் எரிக்சன் நிராகரிக்கல. இது தப்பு. கூட்டுறீங்க நிராகரித்திருக்கிறாங்க, அதனால தப்பு. ஒவ்வொரு கட்டத்திலும் ஈகோ வளர்ச்சிக்கும் நேர்மறையான பங்களிப்பை அளிக்கிறது. மனப்பான்மையை திறன்களையும் பெறுகிறது. இது தனிநபரை சமூகத்தின் சுறுசுறுப்பான பங்களிப்பு செய்யும் உறுப்பினராக ஆக்குகிறது என்பதை எரிக் எரிக்சன் ஏற்றுக்கொள்கிறார். கரெக்டு. அப்போ 1 தப்பு, 2வது கரெக்டுனா டி என்பது சரியான விடை. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எரிக் எரிக்சன் ரிஜெக்ட் த மீடியேட்டிங் ரோல் ஆஃப் த ஈகோ பிட்வீன் இட் இம்பல்ஸ் அண்ட் சூப்பர் ஈகோ டிமாண்ட். வேற எரிக் எரிக்சன் அக்செப்ட் தட் த ஈகோ மேக்ஸ், இது ராங். எரிக் எரிக்சன் தட் த ஈகோ மேக்ஸ் எ பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் டு டெவலப்மெண்ட் அக்யூரிங் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில் அட் ஈச் ஸ்டேஜ் தட் மேக் த இண்டிவிஜுவல் அண்ட் ஆக்டிவ் கான்ட்ரிபியூட்டிங் மெம்பர் சொசைட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ தப்புனா இன்கரெக்ட், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் வாஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதனுடைய கண்டினியூவேஷனை அடுத்த ஒரு வீடியோ தொப்பில் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.